Shut up your mouth. Once I did one. இதே படத்துல யாரையும் மாட்டி விடணும்னா என்ன செய்யணும்னுதா. ரைட், raga.thr.fm வந்து ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு, அதை ஃபில் அப் பண்ணுங்க, அவ்வளவுதான். கஷீபன் வாழ்க்கையில எதுவுமே ஒரு பிடிப்பு இல்லாம இருக்காரு அப்படி சொன்னாங்க. சரி, அவருக்கு ஒரு பிடிப்பு கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன கொக்கிய போட்டோம். அண்ணன் வசமா மாட்டிக்கிட்டாரு. வாங்க ஃபுல் ஸ்டோரியை கேட்போம். இது உங்கள் ஆசம் கலக்கல் காலை. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ? ஃபைன். இங்க வெளியே பரபரப்பா போயிட்டு இருக்கீங்களா? இல்ல, வீட்டுல வேணும். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? யார் நீங்க? நான் அரசுனே. தெரியல யாருன்னு. இல்ல, உங்களுக்கு தெரியாதுண்ணே. உங்களோட நம்பர் ஒருத்தங்க கொடுத்தாங்க. நம்ம தீபாவளிக்கு ஷாப்பிங் செய்யறதுக்காக ஒரு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். யார் நீங்க? தெரியல எனக்கு. இல்ல, நீங்க பிசினஸ் செய்ய போற ஆர்வமா இருந்தீங்களாமே. இல்ல, உங்களுக்கு பிசினஸ் பிடிக்காதா? பிடிக்கும், ஆனா ஒளியா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இல்லண்ணே, இது தீபாவளிக்கு வேட்டி அதெல்லாம் இருக்குல்ல, வேட்டி புடவை பஞ்சாபி சூட்டு. இல்ல, அதெல்லாம் வைக்கணும் ஆசை இல்லைங்க. இல்ல, இது ஆன்லைன்ல இப்ப நீங்க Facebook வச்சிருக்கீங்களே, அதனாலதான் உங்களுக்கு நீங்க யாருன்னு சொல்லுங்க. அப்ப நானு அரசுனே. எனக்கு யாரு அரசுனே தெரியாதுண்ணே. உங்களுடைய நண்பர் ஒருத்தர் உங்களுடைய நம்பரை கொடுத்து உங்ககிட்ட பேச சொன்னாரு. பிசினஸ் ஆசை, சாரி வைக்கணும், புடவை வைக்கணும், எனக்கு தெரியாதுண்ணே. ஐயோ, இதுதான் இப்ப ரொம்ப லேட்டஸ்டா ரொம்ப ஈஸியா போயிட்டு இருக்கீங்க. இல்லண்ணே, எனக்கு ஏற்கனவே தீபாவளி அமோகமா தான் போகுது. இன்னும் தீபாவளி வரலண்ணே, என்னண்ணே இப்படி பேசுறீங்க? தீபாவளி நமக்கு 10ஆம் மாசம் வருது. இந்த வருஷம் 16ஆம் மாசமா தள்ளி வச்சிருக்காங்க பாருங்க. 15ஆம் மாசம் கிட்ட வரும்போது நான் சொல்றேன். இப்ப இருந்தே சாரி செய்யறதுக்கு வேட்டி செய்யறதுக்கு முயற்சி பண்ணாதானே அப்ப செய்ய முடியும். அன்னைக்கு பழம் சாப்பிடுவா சாரி வேட்டிலாம். நீங்க ஏனே சரிங்க, என்னன்னா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டீங்க. நான் இவ்வளவு அழகா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சாரி செய்யமானு. அதான் சொன்ன 15ஆம் மாசம் தானே வருது. 15ஆம் மாசம் கிட்ட பாப்போனே. ஏனே, நாளைக்கு பழம் சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு மரம் நட முடியுமா? இல்ல பிரச்சனை இல்ல. அப்ப நான் போன் அடிக்கிறேன். கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் சொல்றேன். என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? நான் சொல்றது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. ஏன்னா இது நானே யோசிச்சு கண்டுபிடிச்சது. இப்ப நீங்க நின்னுட்டீங்களா, உட்காந்துருக்கீங்களா? நானே உட்காந்துருக்கேன். உட்காந்து எழுந்துரு, தயவு செஞ்சு எழுந்துருங்களேன். இவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு தானே ஒரு எண்ணம் உங்களுக்கு. எழுந்துருச்சீங்க. இப்ப நீங்க 2 விஷயம் செய்யலாம். நின்னுகிட்டே இருக்கலாம், இல்ல உட்காரலாம். இப்ப நீங்க என்ன செய்யணும், உட்கார முயற்சி பண்ணுங்க. உட்கார சொல்லனே, நான் உட்கார முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னேன். உட்கார முயற்சி பண்ணுவா? உட்கார எப்படி முயற்சி பண்றது? உட்காந்துருவேன். அப்படின்னா முயற்சி பண்றேன். லைஃப்ல 2 சாய்ஸ் தான். ஒண்ணு உட்காரணும், இல்ல நிக்கணும். நான் முயற்சி பண்றேன், நான் யோசிச்சு பாக்குறேன் அப்படின்றதெல்லாம் சும்மா சால்ஜாப் சொல்றது. என்ன வேணும் சொல்லுங்க. இப்ப பிசினஸ் செய்யணுமா, என்ன செய்யணும் சொல்லுங்க. நம்பர் யாருன்னா கொடுத்தவங்கிட்ட? மோகன் கொடுத்தாரு. மோகன் எந்த மோகன்? நான் அரசுன்னு சொன்னா எந்த அரசுன்னு கேக்குறீங்க? மோகன் சொன்னா எந்த மோகன்? உங்க பேர் என்னது? கஷிபன். எந்த கஷிபன்? அந்த கஷிபன் பசீர்குடால ஒரு கஷிபன் தானே இருக்காரு. இப்படி கேட்கும் போது நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருது பாருங்களேன். சொல்லுங்க. பிசினஸ் செய்யுமா? இப்ப உங்களுடைய பேஸ்புக்கோட பாஸ்வேர்டும் ஐடியும் எனக்கு கொடுங்க. இப்ப அது உங்களுக்கு பாஸ்வேர்டோட ஏனே, நீங்க என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல தானே? என் பாஸ்வேர்ட் ஐடி என்கிட்ட கொடுத்த பிறகு இப்ப நான் என்ன செய்ய போறேன், உள்ளுக்கு போயிட்டு படங்கள் அப்லோட் பண்ணி திருப்பி உங்ககிட்ட பாஸ்வேர்ட் ஐடியும் கொடுத்துருவேன். அந்த மாதிரி தேவை. நீங்க படம் கொடுங்க, நானே அப்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்லோட் பண்ண தெரியாது தம்பி, அதனாலதான் சொல்றேன். இல்ல தெரியும், எனக்கு ஃபேஸ்புக் எல்லாமே தெரியும். நீங்க கொடுங்க, நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப அதுக்கு ஒரு 1000 வழி முதல் டிபாசிட் கட்டிடணும். டிபாசிட் கட்ட பிசினஸ் இருந்தீங்க, அப்புறம் 1000 வழின்றீங்க. பிசினஸ் சும்மா உங்களுக்கு கொடுப்பாங்க. பிசினஸ் வேட்டி ஜிப்பாலாம் எடுத்துட்டு ஓடி போயிட்டீங்கன்னா யாரு இது பண்றது? இப்ப காசு இல்ல, காசு இருக்கும் போது நான் சொல்றேன். ஏந்திருங்களேன். எப்படி நான் உட்காந்துல முயற்சி பண்ணுங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என்ன இதுல என்னதான் இருக்கு? சொல்லுங்க, இப்ப என்னதான் பிரச்சனை? என்ன இப்ப உங்க பாஸ்வேர்டும் Facebook ஐடியும் கொடுங்க. எனக்கு கொடுக்க முடியாது. நான் பாஸ்வேர்ட் எப்படி ஐடி உங்ககிட்ட கொடுக்கறது? ஐயோ, ஏன் அப்படி இருக்க? பரவாயில்ல கஷிபன், உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இப்ப உங்களோட Facebook ஐடி நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன். இப்ப ஏத்துறேன், கொஞ்ச நேரத்துல பாருங்க என்ன வருது. ஆனா பார்த்த பிறகு நீங்க சொல்ல போறீங்க இது இப்படி இருக்குன்னு. அப்பதான் இருக்கு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே. கஷிப சொல்லுங்க. காலையில இப்படி செய்ய இப்பதானே ஏன்ச்சேன். உங்களோட Facebook ஐடி கொஞ்சம் கொடுக்குறீங்களா? கொடுக்க முடியாது, நீங்க எதை வச்சுக்கோங்க. இது எப்படி இருக்கு? கேக்குறேன். Shut up your mouth. Once I did one. எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி
இதே பொருட்களை யாரையும் மாட்டி விடணும்னா என்ன செய்யணும்னுதான். ரைட், raga.thr.fm வந்து ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு, அதை ஃபில் அப் பண்ணுங்க, அவ்வளவுதான். கஷீபன் வாழ்க்கையில எதுவுமே ஒரு பிடிப்பு இல்லாம இருக்காரு அப்படி சொன்னாங்க. சரி, அவருக்கு ஒரு பிடிப்பு கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன கொக்கிய போட்டோம். அண்ணன் வசமா மாட்டிக்கிட்டாரு. வாங்க ஃபுல் ஸ்டோரியை கேட்போம். இது உங்கள் ஆசம் கலக்கல் காலை. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். How are you? ஃபைன். இங்க வெளியே பரபரப்பா போயிட்டு இருக்கீங்களா? இல்ல, வீட்டுல தான். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? யார் நீங்க? நான் அரசுனே. இல்ல, யாருண்ணே? இல்ல, உங்களுக்கு தெரியாதுண்ணே. உங்களோட நம்பர் ஒருத்தங்க கொடுத்தாங்க. நம்ம தீபாவளிக்கு ஷாப்பிங் செய்யறதுக்காக ஒரு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். யார் நீங்க? தெரியல எனக்கு. இல்ல, நீங்க பிசினஸ் செய்ய போற ஆர்வமா இருந்தீங்களாமே. இல்ல, உங்களுக்கு பிசினஸ் பிடிக்காதா? பிடிக்கும், நான் ஒளியா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இல்லண்ணே, இது தீபாவளிக்கு வேட்டி அதெல்லாம் இருக்குல்ல, வேட்டி புடவை பஞ்சாபி சூட்டு. இல்ல, அதெல்லாம் வைக்கணும் ஆசை இல்லைங்க. இல்ல, இது ஆன்லைன்ல இப்ப நீங்க Facebook வச்சிருக்கீங்களே, அதனாலதான் உங்களுக்கு நீங்க கூப்பிட்டேன். யாருன்னு சொல்லுங்க. அப்ப நானு அரசுனே. எனக்கு யாரு அரசுனே தெரியாதுண்ணே. உங்களுடைய நண்பர் ஒருத்தர் உங்களுடைய நம்பரை கொடுத்து உங்ககிட்ட பேச சொன்னாரு. பிசினஸ் ஆசை இருக்கு, தாடி வைக்கணும், புடவை வைக்கணும், எனக்கு தெரியாதுண்ணே. ஐயோ, இதுதான் நீங்க இப்ப ரொம்ப லேட்டஸ்டா ரொம்ப ஈஸியா போய்கிட்டு இருக்கீங்க. இல்லண்ணே, எனக்கு ஏற்கனவே தீபாவளி அமோகமா தான் போகுது. இன்னும் தீபாவளி வரலண்ணே, என்னண்ணே இப்படி பேசுறீங்க? தீபாவளி நமக்கு 10ஆம் மாசம் வருது. இந்த வருஷம் 11ஆம் மாசமா தள்ளி வச்சிருக்காங்க பாருங்கண்ணே. 10ஆம் மாசம் கிட்ட வரும்போது நான் சொல்றேன். இப்ப இருந்தே சாரி செய்யறதுக்கு வேட்டி செய்யறதுக்கு முயற்சி பண்ணாதானே அப்ப செய்ய முடியும். அன்னைக்கு பழம் செய்யணுமா சாரி வேட்டிலாம்? நீங்க ஏன்னு சரிங்க, என்னன்னா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டீங்க. நான் இவ்வளவு அழகா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் சாரி செய்யணுமான்னு. இல்ல, அதான் சொன்னேன். 10ஆம் மாசம் தானே வருது, 10ஆம் மாசம் கிட்ட பாப்போனே. ஏனே, நாளைக்கு பழம் சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு மரம் நட முடியுமா? இல்ல பிரச்சனை இல்ல. அப்ப நான் போன் அடிக்கிறேன். கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் சொல்றேன். என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? நான் சொல்றது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. ஏன்னா இது நானே யோசிச்சு கண்டுபிடிச்சது. இப்ப நீங்க நின்னுட்டீங்களா, உட்காந்துருக்கீங்களா? நானே உட்காந்துருக்கேன். உட்காந்து எழுந்துரு, தயவு செஞ்சு எழுந்துருங்களேன். இவனுக்கு என்ன தெரிய போதோ அப்படின்னு தானே ஒரு எண்ணம் உங்களுக்கு. எழுந்துருச்சீங்க. இப்ப நீங்க 2 விஷயம் செய்யலாம். நின்னுகிட்டே இருக்கலாம், இல்ல உட்காரலாம். இப்ப நீங்க என்ன செய்யணும், உட்கார முயற்சி பண்ணுங்க. உட்கார சொல்லனே, நான் உட்கார முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னேன். உட்கார முயற்சி பண்ணுவா? உட்கார எப்படி முயற்சி பண்றது? உட்கார்ந்து உட்காந்துருவேன். அப்படின்னா முயற்சி பண்றது. லைஃப்ல 2 சாய்ஸ் தான். ஒண்ணு உட்காரணும், இல்ல நிக்கணும். நான் முயற்சி பண்றேன், நான் யோசிச்சு பாக்குறேன் அப்படின்றதெல்லாம் சும்மா சால்ஜாப் சொல்றது. என்னன்னா வேணும் சொல்லுங்க. இப்ப பிசினஸ் செய்யணுமா, என்ன செய்யணும் சொல்லுங்க. நம்பர் யாருன்னா கொடுத்தா உங்ககிட்ட? மோகன் கொடுத்தாரு. மோகன். எந்த மோகன்? நான் அரசுன்னு சொன்னா எந்த அரசுன்னு கேக்குறீங்க? மோகன் சொன்னா எந்த மோகன்? உங்க பேர் என்னது? கஷிபன். எந்த கஷிபன்? அந்த கஷிபன் பசீர்குடாம்ல ஒரு கஷிபன் தானே இருக்காரு. இப்படி கேட்கும் போது நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருது பாருங்களேன். சொல்லுங்க. பிசினஸ் செய்யுமா? இப்ப உங்களுடைய பேஸ்புக்கோட பாஸ்வேர்டும் ஐடியும் எனக்கு கொடுங்க. இப்ப அது இப்ப நமக்கு பாஸ்வேர்டோட ஏனே நீங்க என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல தானே? என் பாஸ்வேர்ட் ஐடி கொடுக்கணும். என்கிட்ட கொடுத்த பிறகு இப்ப நான் என்ன செய்ய போறேன், உள்ளுக்கு போயிட்டு படங்கள் அப்லோட் பண்ணி திருப்பி உங்ககிட்ட பாஸ்வேர்ட் ஐடியும் கொடுத்துருவேன். அந்த மாதிரி தேவை. நீங்க படம் கொடுங்க, நானே அப்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்லோட் பண்ண தெரியாது தம்பி, அதனாலதான் சொல்றேன். இல்ல தெரியும், எனக்கு Facebook எல்லாமே தெரியும். நீங்க கொடுங்க, நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப அதுக்கு ஒரு 1000 வழி முதல் டிபாசிட் கட்டினேன். டிபாசிட் கட்டின பிசினஸ் அப்புறம் 1000 வழின்றீங்க. பிசினஸ் சும்மா உங்களுக்கு கொடுப்பாங்க. பிசினஸ் வேட்டி ஜிப்பாலாம் எடுத்துட்டு ஓடி போயிட்டீங்கன்னா யாரு இது பண்றது? காசு இல்ல, காசு இருக்கும் போது நான் சொல்றேன். ஏந்துருங்களேன். எப்படி நான் உட்காந்துல உட்கார முயற்சி பண்ணுங்க. சொல்லுங்க. இப்ப என்ன பிரச்சனை? என்ன இதுல என்னதான் இருக்கு? சொல்லுங்க. இப்ப என்னதான் பிரச்சனை? என்ன இப்ப உங்க பாஸ்வேர்டும் Facebook ஐடியும் கொடுங்க. எனக்கு கொடுக்க முடியாது. நான் பாஸ்வேர்ட் எப்படி ஐடி உங்ககிட்ட கொடுக்கறது? ஐயோ, ஏன் அப்படி இருக்கு? பரவாயில்ல கஷிபன், உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இப்ப உங்களோட Facebook ஐடி நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன். இப்ப ஏத்துறேன், கொஞ்ச நேரத்துல பாருங்க என்ன வருது. சரி, நான் பாக்கிறேன் Facebook. ஆனா பார்த்த பிறகு நீங்க சொல்ல போறீங்க இது இப்படி இருக்குன்னு. அப்பதான் இருக்கு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே. கஷிபே சொல்லுங்க. காலையில இப்படி செய்யுங்க. இப்பதானே ஏங்கிச்சேன். உங்களோட Facebook ஐடி கொஞ்சம் கொடுக்குறீங்களா?